கிருஷ்ணனின் பிறந்த நாளன்று நடனம், இசை மற்றும் சந்தோஷங்களுடன் மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கான முன்னேற்பாடு நடந்தது. பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கூடியிருந்தனர். ஆனால் கிருஷ்ணன் பங்கேற்க விரும்பாமல் வீட்டிலேயே அமர்ந்து விட்டான். எந்தவிதமான கொண்டாட்டத்துக்கும் கிருஷ்ணன் எப்போதும் பங்கேற்கும் விருப்பத்துடன் இருப்பவன். ஆனால் அன்றைக்கு எப்படியோ அவன் விருப்பமில்லாமல் இருந்தான். ருக்மிணி வந்து அவனை, "என் தலைவனே, உங்களுக்கு என்ன நிகழ்ந்து விட்டது? இது என்ன? நீங்கள் கொண்டாட்டத்துல ஏன் பங்கேற்கவில்லை?" என்று கேட்டாள். கிருஷ்ணன், "எனக்கு தலைவலியாக உள்ளது" என்றான். கிருஷ்ணன், "என்னை உண்மையிலேயே நேசிக்கும் யாராவது ஒருவர் அவர்களது பாதம் பட்ட மண்ணை சிறிதளவு எடுத்து அதை என் தலை மீது தேய்க்க வேண்டும். தலைவலி சரியாகிவிடும்" என்று கூறினான். "நாம் மருத்துவரை அழைப்போம்" என்றாள் ருக்மிணி. மருத்துவர்கள் வந்தனர். அவர்கள் கிருஷ்ணனுக்கு வெவ்வேறு மருந்துகள் கொடுக்க முயற்சித்தனர். கிருஷ்ணன், "இல்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு வேலை செய்யாது" என்று கூறினான். அப்பிறகு மக்கள், "நாங்கள் என்ன செய்யணும்?" என்று கேட்டனர். இதுக்குள்ள நிறைய மக்கள் அந்த இடத்துல கூடிவிட்டனர். சத்யபாமா வந்து விட்டார். நாரதர் வந்து, "என்ன நிகழ்ந்தது, என்ன நிகழ்ந்தது?" என்றார். கிருஷ்ணனுக்கு ஒருவித தலைவலி உள்ளது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் பரபரத்தனர். கிருஷ்ணன், "என்னை உண்மையாகவே நேசிக்கும் யாரேனும் உங்கள் பாதம் பட்ட மண்ணை சிறிது எடுத்து என் தலை மீது தேய்க்க வேண்டும். அப்போது என் தலைவலி சரியாகிவிடும்" என்று கூறினான். சத்யபாமா, "என்ன முட்டாள்தனம்! நான் உங்களை நேசிக்கிறேன். ஆனால் என் பாதம் பட்ட மண்ணை எடுத்து உங்கள் தலை மீது தேய்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட விஷயங்களை நாங்கள் செய்ய முடியாது" என்றாள். ருக்மிணியும், "நாங்கள் எப்படி இதை செய்ய முடியும்? இது தெய்வ குற்றம். இதனை எங்களால் செய்ய முடியாது" என்று அழுதாள். நாரதரும் பின்வாங்கினார். பிறகு இந்த செய்தி பிருந்தாவனத்துக்குச் சென்றது. கிருஷ்ணனுக்கு தலைவலி என்பது கோபியருக்கு தெரிய வந்தது. இதை கேட்டதும் ராதை அவளது ஆடையின் முந்தானையை எடுத்து மண் மீது பரப்ப எல்லா கோபியரும் அதன் மீது ஆவேசமாக நடனமாடினார்கள். அதை நாரதரிடம் கொடுத்து, "இதை எடுத்துச் சென்று அவன் தலையைச் சுற்றி கட்டிவிடுங்கள்" என்றனர். நாரதரும் அதை எடுத்து வந்து கிருஷ்ணனின் தலையைச் சுற்றி கட்டினார். கிருஷ்ணன் குணமாகிவிட்டான். அவன் எதை அதிகமாக மதித்தான் என்பதை எப்போதும் தெளிவுபடுத்துபவனாகவே இருந்தான். அவன் அரசர்களுக்கிடையே பழகிய போதிலும், ராஜாங்கங்கள் அவனுக்கு வழங்கப்பட்ட போதிலும் அவன் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இது அவனுக்கு மதிப்பு மிகுந்ததாக இருந்தது.